Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது சீட் மேட்ரிக்ஸ் பிஃபோர் நம்ம என்னாச்சு பார்த்தா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்குரிய சீட் மேட்ரிக்ஸ். அதாவது இதுவரைக்கும் இருக்கிற அப்டேட்டட் வந்து இதுதான். சரியா, 2024 மேபி சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். ஆனால் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா காலேஜோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. சரியா, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சிவில் மெக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிளியில் வந்து சில காலேஜஸில் வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக ஃபில் ஆகலை அப்படின்னா அந்த சீட்ஸை வந்து சரண்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை ஏஐடிஎஸோ இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து வாங்குவாங்க. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் இருக்கும். சரியா, நீங்கள் சப்போஸ் இப்போ இதை வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் எல்லா பேர்த்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து உதவாது. அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும், தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இதை வந்து ரியாலிட்டி எப்போயுமே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கதையெல்லாம் நம்ம அதிகமாக சொல்ல மாட்டோம். ஏன்னா கதை சொல்லி நமக்கு வந்து வியூஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபும் சரி உங்களோட சீனியர்ஸை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். சரியா, எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்டில் வர பசங்க தேர்ட் ரவுண்டில் வர பசங்களுக்குலாம் இதிலெல்லாம் சீட் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் சீட் இருக்கும் பயங்கரமாக என்னாச்சு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வீடியோலாம் போட்டு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். ரவுண்ட் 2ஓட வேக்கன்சி லிஸ்ட்டு, ரவுண்ட் 3ஓட வேக்கன்சி லிஸ்ட்டு லாஸ்ட் இயர் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக என்னன்னு சொல்லி தான் புரிஞ்சிடும். அப்போ இந்த பிடிஎஃப் ஃபைல் யாருக்கு மேக்ஸிமம் உதவும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைல் மேக்ஸிமம் யாருக்கு உதவும் அப்படின்னா ரவுண்டு 1 வரீங்க பார்த்தீங்களா அந்த பசங்களுக்கு தான் இந்த பிடிஎஃப் ஃபைல் அதிகமாக உதவும். சரியா, ஏன்னா ரவுண்டு 1 வர பசங்க தான் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா முன்னாடி நமக்கு வந்து வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு சாய்ஸ் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் நான் ரவுண்ட் 2 பற்றி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2க்கு முன்னாடி இருந்த வேக்கன்சி லிஸ்ட், அதாவது ரவுண்ட் 1 முடிஞ்ச பின்னாடி நமக்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வரும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில், அதில் காலேஜ் கோடை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிங்க அப்படின்னா இப்படி இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் இந்த சர்ச் பாருக்கு பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கோடை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுங்கள். காலேஜ் கோடை நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ பிஎஸ்சி காலேஜோட கோடு வந்து 2006 அதை நான் டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துரு அப்படியே அங்கே பாருங்கள் 2006 வந்துச்சா உங்களுக்கு வந்து இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு கார்னரில் ஆரஞ்சு கலரு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து தான் நமக்கு நம்ம சர்ச் பண்ணதுக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. அப்போ பிஎஸ்சி காலேஜுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து ஓசியில் இருக்குது, பிசியில் எவ்வளோ இருக்குது, பிசிஎம்மில் இருக்குது, எம்பிசியில் எவ்வளோ இருக்குது, எஸ்சியில் எவ்வளோ இருக்குது, எஸ்சிஎல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணிச்சு போதும் ஒவ்வொரு காலேஜும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு எழுதி வைங்க. ஒரு பேப்பரில் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணிங்களோ இல்லையோ இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதுவே ஷேர் பண்ணுங்கள். அதுவே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.